சிந்து பைரவி அப்புறமும் ஸ்னேகா சிவா கூடவே இருந்து சிவாவை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிந்து சிவாவுக்கு கஞ்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஸ்னேகா சிவாவுடைய நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே சிந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எடுத்துட்டு வந்த அந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடுறாங்க. ஸ்னேகா சிந்துவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சிந்து கோவப்பட்டு யாருக்கிட்ட யார் முத்தம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுடைய கண்ணத்திலே சிந்து பல்லாருன்னு அறியறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கன்றது இல்லையா? அடுத்து உங்க புருஷனை இப்படி நீ இது பண்றதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமா போட்டு அடிச்சுறாங்க. ஸ்னேகா ஷாக் ஆகுறாங்க. ஏய், யார் அடிச்சு தெரியுமா? யார் அடிச்சுன்னு தெரிஞ்சுதான் நீ அடிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட கழுத்தை பிடிச்சிட்டு வெளியே வராங்க. சிவா இருந்துட்டு ஏ விடு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலுமே கேட்காத வெளியே இழுத்துட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் மகா ஸ்னேகா என்னமாச்சுன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இது மாதிரி அவன் அடிச்சுட்டான்றாங்க. ஏ சிந்து, எதுக்காக ஸ்னேகாவை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ஸ்னேகாவை அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு. அவளை வீட்டை விட்டு போக சொல்ல நீ யாருடின்றாங்க. இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவளே நீ தான், என்னவோ அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ அடிச்சதுக்கு விட்டு மன்னிப்பு கேளு ஸ்னேகா, நீ உள்ளவா அப்படின்றாங்க. நில்லு மகா அப்படின்னு அன்னபூரணி கத்துறாங்க. இங்க பாரு, என்ன இருந்தாலுமே ஸ்னேகா பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக அடுத்து உங்க புருஷனை அவ இது பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க பாரு சிவா, என்ன இருந்தாலுமே மன்னிப்பு கேட்க வேண்டியது இங்க ஸ்னேகா தான்றாங்க. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க சொல்ல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா, இன்னொரு டைம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஒழுங்காங்கிறத போ அப்படின்ட்டு அன்னபூரணி சொல்லவும் அந்த இடத்துல ஸ்னேகா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.